ஒட்டுமொத்த அமெரிக்காவும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஏதாவது போர் பிரச்சனையான்னு பார்த்தா இல்ல, உள்நாட்டு கலவரம் எழுந்திருக்கு, அதுவும் ட்ரம்புக்கு எதிரா. அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமா பல நாடுகள்ல இருந்து குடிபெயர்ந்திருக்காங்க. அதனாலதான் அமெரிக்காவுடைய பொருளாதாரமே பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களெல்லாம் மறுபடியும் நாடு கடத்தணும்னு சொல்லியிருந்தாரு. 200க்கும் அதிகமான இந்தியர்களை அப்படியே சங்கிலி போட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. மறந்துருக்க மாட்டீங்க. இப்படி அந்த குடிபெயர்ந்த பல மக்களுக்காக அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. 100க்கும் அதிகமான பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு போர் சூழல் தான் நிலவிட்டு இருக்கு. இதே நேரத்துல பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அங்க இன்னொரு பக்கம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இங்க ட்ரம்புக்கு எதிரான குரல் இன்னும் அதிகமா ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வந்தேரிகளால தான் நாடு ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்ற வாதத்தை நம்ம நிறைய இடத்துல கேட்க முடியும். ஆனா இங்க பூர்வ குடிமக்கள் யாரு, வந்தேரிகள் யாருன்றதே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா அமெரிக்கான்ற ஒரு நாடே பூர்வ குடிமக்கள் கிட்ட இருந்து நிலத்தை உருவி அடிமைகள் அப்படியே ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்து உருவான ஒரு நாடு, பல பேருடைய உழைப்பால உருவான ஒரு நாடு. ஆனா இன்னைக்கு அதுல வந்த பாதி மக்கள் நீங்க யாருமே இந்த நாட்டை சொந்தமானவங்க இல்ல, எல்லாருமே திரும்பி அனுப்பணும்ன்றது என்ன மாதிரியான வாதம்னு தெரியல.